Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதை வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் கன்னியாகுமரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியா காவல்துறை கைது செய்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணி வழங்க கேட்கலாம். வணக்கம் மணி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். ஆனால் பல்வேறு இடங்களில் போலீசார் தலையிட்டு அது கைதுகளாக மாற்றியுள்ளனர். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் அமைச்சரும் கழக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கழக அவைத் தலைவர் தமிழ்முகன் உசேன் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றி தொடங்கி வைத்தார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் பச்சைமால் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆனால் போலீசார்கள் அனுமதியை மறுத்து அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 23ஆம் தேதி இன்ஜினியரிங் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கின் முதல் அறிக்கையும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், சொந்த ஊர் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்கள் வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதேவேளை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் சார் என்று ஒருவரிடம் பேசியதாகவும் அந்த சார் யார் என்பது குறித்தும் உயர் அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை என நமது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் அதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் அந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பில்லை என்பதை வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பில்லை, ரவுடிகளை ஊக்குவிக்கும் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் பச்சைமால் முன்னிலை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில். அதேபோன்று போலீசார் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்ததாக கூறி கழக முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், பச்சைமால் உட்பட அனைவரையும் கைது செய்தனர். இந்த கைதுக்கு கண்டனத்தை தெரிவித்து அதிமுக கோஷத்தை எழுப்பினர். தொடர்ந்து கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கூறுகையில், திமுக அரசு அராஜக போக்கை மேற்கொண்டு வருகிறது, ரவுடிகளை ஊக்குவித்து வருகிறது. இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமாகவும் பாதுகாப்பற்ற தன்மை ஏற்படுத்தியுள்ளது. 2026 அதிமுக ஆட்சி அமைந்து எடப்பாடியார் நல்லாட்சி அமைப்பார் என்றும் தெரிவித்தார். விடிய அரசை வீட்டுக்கு அனுப்பும் வரை அதிமுக போராட்டம் தொடரும் எனவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று அவைத்தலைவர் தமிழ்முகன் அவர்கள் கூறுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த பெண்ணுக்கு அநீதி நடந்துள்ளது. இதை தட்டி கேட்கும் விதமாக அதிமுக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது. போலீசார் அராஜகத்தை கண்டிக்கிறோம், எஃப்ஐஆர் காப்பியை வெளியிட்டதை கண்டிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக போலீசார் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்து கைது செய்துள்ளனர். இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை நேரம் நெருங்கிவிட்டது என்றும் குறிப்பிட்டார். இதனால் தனியார் மண்டபத்தில் தங்க வைத்து தற்போது அங்கேயே தங்கி இருந்து இருக்கின்றனர். இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டர்களும் கோஷத்தை எழுப்பி திமுக அரசு கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.